முடிவடைந்த பிரித்தானியா பொதுத் தேர்தல், தொழிலாளர் கட்சி முன்னிலை, ரிஷி சுனக்கிற்கு பின்னடைவு. பிரித்தானியா பொதுத் தேர்தல் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. தற்போது வரை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 43 ஆசனங்களையும், ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி 2 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. மொத்தமாக 650 நாடாளுமன்ற ஆசனங்களை கொண்ட பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் இந்த முறை தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்தின் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தற்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்தி மிகப்பெரிய நாடாளுமன்ற பெரும்பான்மையை வெல்லும் என வாக்களிப்பு முடிந்த பிறகு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கெய்ர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக வருவார் என்றும், அவரது தொழிற்கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ்கள் வரலாற்று இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியின் 14 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மந்தமான பொருளாதார வளர்ச்சி, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவது மற்றும் மோசடைந்து சமூக கட்டமைப்பு போன்றவற்றினால் இத்தேர்தலின் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்யவிருப்பவரை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் 650 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடைபெற்றுள்ளது. கடந்த ஆண்டில் நாடாளுமன்ற தொகுதி எல்லைகள் திருத்தியமைக்கப்பட்டதோடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறிய பின்னர் நடைபெறும் முதல் பொது தேர்தல் இதுவாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் லங்கா தமிழ்.